அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் லங்காபுரி. யார் இந்த லங்கேஸ்வரன்? அவர் தான் எங்களுடைய ராவண மன்னன். இந்த லங்காபுரின்னு சொல்லப்படுகின்ற இலங்கை நாட்டை ஆழ்ந்த மிக பெரும் சக்தி வாய்ந்த ஒரு மன்னன் அப்படின்னா அது ராவணேஸ்வரன் அப்படிங்கிற ஒரு தமிழ் மன்னன். அதாவது இலக்கியங்களில் ஏராளமான மன்னர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதில் மிக பெருமை வாய்ந்த ஒரு தமிழ் மன்னன் அப்படின்னா எங்களுடைய ராவண தேசத்து ராவண மன்னன் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். இலங்கை ஆண்ட ஒரு தமிழ் மன்னன் தன்னுடைய ஆட்சியின் கீழ் எந்த துன்பங்களும் இல்லாமல் மக்களை சிறப்பாக வழிநடத்திய ஒரு மன்னன். அது மட்டுமில்லை, ஒரு சிறந்த சிவபக்தன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிற ஒரு அற்புதமான இடம், அந்த லங்கேஸ்வரனுடைய ஒரு குகை ஒன்று நாங்கள் பார்க்க போகிறோம். இலங்கையில் இருக்கின்ற உவா மாகாணத்தில் எல்லை அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய ராவணனுடைய குகையை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகும். ஓகே, ராவணன் இலக்கியத்தில் ராமாயணத்தில் ராமனுக்கு எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் கதாபாத்திரம் இருக்குதோ அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் கதாபாத்திரம் உள்ளவர் தான் எங்களுடைய ராவணன். உண்மையிலே சொல்லப்போனால் இன்றைய காலகட்டத்தில் ராமன் மீதான பற்றுகள் குறைந்து ராவணன் மீதான பற்றுகள் அதிகரிக்கிறது எங்களுடைய தமிழ் மக்கள் மத்தியில் பெரும்பாலாக அதிகரித்து வந்திருக்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். காரணம், அவருடைய அந்த வீரம், அவனுடைய அந்த ஆட்சி செய்கின்ற முறை அப்படின்னு ஏராளமான எக்கச்சக்கமான விஷயங்களை சொல்லலாம். நான் தமிழன் என்று சொல்வதில் பெருமைப்பட்டு கொள்வது எப்படி பெருமையோ அதே போன்று நான் ராவணன் தேசத்து பிறந்தவன் என்று சொல்வதில் நானும் பெருமை கொள்கின்றேன். அப்படி ஒரு இடம்தான் இலங்கை. எங்களுடைய ராமாயணத்தில் சீதையை கடத்தி கொண்டு வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு தவறான சித்தரிக்கப்பட்டவர் தான் எங்களுடைய ராமன். அவர் கடத்தி கொண்டு வந்தது உண்மை, ஆனால் எதுக்காக செஞ்சார் அப்படிங்கிறது அது ஒரு சரித்திரம். உண்மையிலேயே தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய தங்கைக்கு ஏற்பட்ட அந்த அவலத்தினால் அதுக்கு ஒரு பழித்தீர்க்கும் ஒரு முகமாக அவளுடைய பேச்சுக்காக அவள் மீது அவன் கொன்ற பற்று, அந்த தங்கை மீது அவன் கொண்டிருந்த பாசம், இதுக்காக தான் அந்த ராவணன் என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னால் எங்களுடைய சீதையை இந்தியாவிலேருந்து கடத்தி கொண்டு வந்திருக்கிறான். பாருங்கள், ராவணன் கூட கடல் கடந்து வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கிறார். ஆனால் எந்தவித தொழில்நுட்பமே இல்லாத ஒரு யுகத்தில் எங்களுடைய ராமணன் புஷ்பக விமானத்தில் இந்தியாவிலேருந்து இங்கே கொண்டு வந்திருக்கார். அப்படின்னா அவருடைய தொழில்நுட்ப வளர்ச்சி எந்த அளவுக்கு இருந்திருக்குங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குது இல்லையா? ஸோ இப்படிப்பட்ட தன்னுடைய தங்கைக்காக கடத்தி வரப்பட்ட சீதையை முதலாக கொண்டு வந்து வச்சிருந்த இடம்தான் இந்த ராவணா எல்லை குகை. எல்லை